ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். நம்மளுடைய தனி குடித்தனம் சீரீஸோட செகண்ட் பார்ட் வந்திருக்கோம். இது எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு இது சீரீஸ் 2ன்னு தெரியலை. பட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக தான் இதனோட கண்டினியூஷன் தான் இதுன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு 2 வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. பட் நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. என்னால் வந்துட்டு 2 வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஒரு சேனலில். அதுவும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், மேட் ஃபார் கிட்ஸுன்னு இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டுருக்கு. நம்மளும் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். பட்டு கிட்ஸ் வீடியோ இல்லைனாலும் அதே இஷ்யூவாக வந்துட்டுருக்கு. லாஸ்ட் இயரும் இதே மாதிரி இந்த மந்த்து தான் இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு. அதே போல் தான் இப்போயும் நடந்துகிட்ருக்கு. இந்த இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 2 வீடியோஸ் கண்டினியூவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்லேயுமே நிறைய இஷ்யூஸ் வருது. ஏன்னா நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு நைட்டு தான், நான் மிட் நைட்டில் தான் நான் இந்த வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த டைமில் வந்து ஆப் நல்லா ஒர்க் ஆனிச்சு. இப்போ என்னென்னு தெரியல. இப்போ ஒரு 1 வீக்காக வந்துட்டு நைட் டைமில் ஆப் ஒர்க் ஆகிறதில்ல. நான் மார்னிங் தான் மறுபடியும் எழுந்திரிச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. அது பண்ணுறதுனால தான் ஆன் டைமுக்கு என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். முடியாத பட்சத்தில் தான் இந்த ஆப் இஷ்யூஸ்னால தான் அப்லோட் பண்ண முடியல. அதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஜனத்தூர் ஃபர்தௌஸ் சிஸ்டர் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புள்ள வரட்டும். டேய், அங்கே எங்கடா போறீங்க? இப்படி போங்கடா. வீடு இங்கே இருக்குது, போகிறானுங்க. மேயிற நேரத்தில் மேயறது இல்லை, மற்ற நேரத்தில் போய் மேய வேண்டியது. ஏற்கனவே அந்த வீட்டில் செடியை கடிச்சு விட்டான்னு அந்த ஆட்டம் ஆடுனேன். மறுபடியும் அங்கேயே போகிறத பாரு. போ போ போ. ஏம்மா, ஆட்டுக்கு தண்ணி எடுத்து வச்சியா? தண்ணி அதை குண்டானில் ஊற்றி வச்சுருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சியா இல்லையா? எங்கே இருக்குது அரிசி களைஞ்சு வைக்கிறதுக்கு? காலையில் சோறாக்குனியா இல்லையா? ஏண்டி, அரிசியே சும்மா கொஞ்சம் கூட இல்லடி. இந்த புள்ளகாரி பசின்னு அம்புட்ட அலதல் பண்ணிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சுத்தமாக அரிசி பருப்பு ஒன்றுமே இல்லை. நான் எதை வச்சு கஞ்சி காய்க்கிறது? வீட்டில் இப்போ காலையிலேருந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த? எப்போ பாரு இந்த வீட்டில் இல்லைன்னு என்னைக்குமே இல்லைன்னு பஞ்சப்பட்டு தான் பாடுறீங்க. இருக்கும்போது இருக்குன்னு ஒரு வார்த்தை வருது. ஏண்டி இப்படி கத்துற? நடு வாசல்ல நின்றுக்கிட்டு பார்க்குறவளுகளை ஒரு மாதிரி நினைக்க மாட்டாளுகளா? யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? காலையில போய் ஆடை ஓட்டிக்கிட்டு போனவ மதியானம் வரும்போது பசின்னு வருவாளே, ஒரு சோறு எதுவும் பொங்கி வைக்கிறது இல்லையா? பசியோடு தானே வாரேன். ஐயோ, வீட்டில் அரிசி பருப்பு எதுவும் இல்லடி. ஐயோ ஆண்டவனே, எனக்கு தலைவலியே வந்துடும் போல இருக்குது. எதை கேட்டாலும் இல்லைன்னு. இல்லைன்னா என்ன? போய் கடையில் வாங்கிட்டாலும் வந்து வைக்க வேண்டியதானே? ஐயோ, காசு ஒன்றும் இல்லடி. ஐயோ ஆண்டவா, எனக்கு பெரும் தலைவலியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு. ஒன்று முடியும் போதே இது இல்லை அப்படின்னு சொல்லியாவது தொலைஞ்சிருந்தா நானும் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அந்த கடையில் போய் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்கல்ல. அவளுக்கே ஏற்கனவே 5000 ரூபாய் பாக்கி வச்சிருக்கு. நானே கடனுக்கு தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலையெல்லாம் நான் காசு கொடுத்தா தான் தருவேன், இல்லைன்னா நான் தரமாட்டேன்னு சொல்லிவிட்டா. நான் என்ன அடி பண்ண முடியும்? இங்கே தான் கொடுக்கல, ரேஷன் கடையிலேயே போய் அரிசி பருப்பு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. வீட்டில் தானே இருக்கிற, சும்மா தின்னுப்புட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். என்கிட்ட அது கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன் பார்த்துக்க. இருந்து எல்லாரும் என் உயிர் எடுக்கிறதுக்கு எல்லாரும் எங்கேயோ போய் தொலைங்க. எப்போ பார்த்தாலும் இல்லைன்னு பெரும் ரோதனையாக இருக்குது. இந்த வீட்டில் இருக்கிறதா இல்லை வாழ்றதா இல்லை போய் சாவுறதான்னு தெரியல. இதுங்க வேற உயிர் எடுக்குது, போய் தொலைங்க எல்லாம். எப்படி பேசிட்டு போகிறான்னு பாரு. நான் என்ன இருந்து வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுத்தமாகவே 1 ரூபா கூட இல்லை. நான் என்ன பண்ணுறது? தண்ணியை இத்தலோண்டு ஊற்றி வச்சிருக்க, நல்ல நிறைய எடுத்து ஊற்ற வேண்டிதானே? முன்ன மாதிரி அடிப்பைப்பில் அடிக்க முடியலடி. தண்ணி அடியில் போயிடுச்சு போல இருக்கு. தண்ணியே வரமாட்டேங்குது, நூலு கணக்காக தான் வருது. முடிஞ்ச அளவுக்கு அடித்து எடுத்து ஊற்றி வச்சுறேன். வெளியும் போய் வேலை செய்ய முடியாது, வீட்லேயும் வேலை செய்ய முடியாது. இந்த வீட்டில் நான் என்னென்னத்தை தான் செஞ்சு தொலைகிறதுன்னு தெரியலை. சரி, எதுக்கு கத்துற? இரு, ஏதாவது நான் பண்ணுறேன். அப்புறம் இன்னைக்கு அந்த புள்ள வேற வந்தா, காசு வேற அன்றைக்கி 20,000 வாங்கியிருந்தோம்ல, அந்த காசை கொடுங்கன்னு.
நான் இல்லைம்மா புள்ள வெளியே போயிருக்கானே, எப்போ வந்து கேட்டாலும் புள்ள வெளியே போயிட்டான்றீங்க. இதே ஒரு பொழப்பு வெங்காயமா உங்களுக்கு? இதுக்கு மேலெல்லாம் இப்படி இருக்க முடியாது, என் காசு எனக்கு வந்தாகணும். உங்கள் புள்ள வந்தோடனே ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னிச்சு. ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு பேசி காசை வாங்கி நான் எனக்கு தானே செலவு பண்ணிக்கிட்டேன். முடியலன்னு ஆஸ்பத்திரியில் பல்ல கட்டிக்கிட்டு போய் படுத்துக்கிட்டேன். இப்போ பாரு கடன் பட்டு இப்போ நான் பெரும் தலைவலியாக இருக்குது எனக்கு. இது என்னென்னத்தை தான் பண்ணி தொலைன்னு தெரியல. போ உள்ளே போய் இந்த ரேஷன் கார்டையும் அந்த கட்டைப்பையும் எடுத்துட்டு வா. நான் போய் ஏதாவது ஒன்று பார்த்து வாங்கிட்டு வரேன். அம்மா எப்பா உக்காந்தா எந்திரிக்க முடிய மாட்டேங்குது, எந்திரிச்சா உட்கார முடிய மாட்டேங்குது. இவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. வீடு தங்க மாட்டா. எல்லாம் எனக்குன்னே வாராங்க எல்லாம். என்ன மேடம், பணியாரம் இருக்கா? அட வாயா தோற வா, உனக்கு இல்லாததா வாயா வாயா. என்னக்கா வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேலதான் வியாபாரமே. பகல்ல பெருசா ஒரு வியாபாரமும் இல்லை. அதுவும் இல்லாம இன்னைக்கு வீட்லயும் எல்லார் வீட்லயும் கறி ஆக்குவாங்க, எல்லாம் சமைப்பாங்க வைப்பாங்க. அதனால யாரையும் காணோம். சரி மாவு வேற புளிச்சு வீணா போயிட்டு தான் சரி கடையை போட்டுருவோம், யாராவது வந்து வாங்குவாங்கன்ட்டு தான் சரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்தாங்களா இல்லையா? ஒரு 4-5 பேர் வந்தாங்கய்யா. இனி ராத்திரிக்கு தான் வியாபாரம். நம்மள வீட்டுல இருந்துட்டு வர வேண்டியதானே? ஃப்ரிட்ஜில் மாவு வச்சா இருக்காதா? அட இல்லையா, ஃப்ரிட்ஜு கொஞ்சம் ரிப்பேர் ஆகி கிடக்குது, அதில் வச்சாலும் புளிச்சு போயிடுது மாவு, அதான். ஓ சரிக்கா, சரி. எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு பணியாரத்தை கட்டிடு. 100 ரூபாய்க்கா? காசு எதுக்கு? இந்தா எடுத்து தாரேன், எடுத்துக்கிட்டு போ. இந்தா நீ காசுக்கே கொடு, சும்மாலாம் எனக்கு வேண்டாம். ஏண்டா தம்பிக்கிட்ட எப்படிரா நான் போய் காசு கேட்க முடியும்? இங்க பாரு, காசுக்குன்னா நான் வாங்கிக்கிறேன், சும்மாலாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டேன். வீடா இருந்துச்சுன்னு வையே, உன் வீட்டில் வந்து நான் எம்பிட்டு வேணாலும் சாப்பிடலாம் வைக்கலாம். கடையில் வந்துக்கிட்டு நீ இப்படி பேசிகிட்டு இருக்காத. அப்புறம் வரவங்க போகிறவங்க எல்லாம் மாமே மச்சான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வையே, அப்புறம் அம்பிட்டு தான். அதுக்குன்னு தம்பிக்கிட்ட எப்படிரா வாங்க முடியும்? அதெல்லாம் அப்படித்தான், நீ கொடு. சரி இந்த போட்டு தாரேன். வீட்டில் கறி எதுவும் அடுத்து ஆக்கலையா? காலையில் மீன் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன், அது சமைச்சதா என்னன்னு தெரியல. சரி சரி. பையன் என்ன பண்ணுறான்? அவன் எங்க வீடு தங்குறான், இந்த பயல்களோட எங்கிட்டாவது போய் சுத்திக்கிட்டு கிடப்பான். அவன் என்ன பண்ற அப்படி? அவரு ராத்திரிக்கு குருமாலாம் ரெடி பண்ணணும்ல, அதனால அவர் அங்கேருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ வீட்டில் இருந்துக்கிட்டு மாமன் இங்கே நிற்க சொல்ல வேண்டியதானே? பாவண்டா, அவரும் உடம்பு வலின்ட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட இங்கே எவ்வளோ நேரம் நிற்க வைக்க முடியும்? அதான் அவர் வீட்டில் இருக்கட்டும், நான் வந்து இருக்கிறேன் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டேன். சரி சரி. வீட்டு வேலையில இவ்வளோ தூரம் ஆயிட்டு இருக்கு. அது ஆயிட்டு இருக்கியா? இன்னும் அதுக்கு இன்னும் ஒரு 3-4 லட்ச ரூபா செலவு கிடக்குது. அதெல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் காசு வேணும். என்னக்கா நீ சீக்கிரம் பாலை காய்ச்சுவா, அக்கா வீட்டில் போயிட்டு பொருள் எடுத்து வைக்கணும், அப்படி இப்படி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ இன்னைக்குள்ள வீடு கட்ட மாட்ட போல இருக்கே. கடன் பட்டு கட்டுறதா இருந்துச்சுன்னா இன்னைக்கே வீடு கட்டி புடலாம் தான். அதுக்கு தான் இந்த கீனு பேனு எல்லாரும் வந்து கேட்குறாங்களே, வாங்கிக்கோங்க மாதம் தினந்தோறும் நாங்கள் அப்படியே பிடிச்சிக்குவோம் அப்படின்னு. நமக்கு அதெல்லாம் கடனும் வேணாம் ஒன்றும் வேணாம், நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து போட்டு கட்டினா போதுன்ட்டு தான் நம்ம இப்படி கட்டிக்கிட்டு இருக்கோம். சரிக்கா, எப்படியோ ஒன்று நல்லபடியாக கட்டினா சந்தோஷம்தான். இந்த இரியா குழம்பு என்ன குழம்பு கட்டட்டும்? சிக்கன் குருமா கட்டவா சைவம் கட்டவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பணியாரம் மட்டும் கட்டி கொடு. ஏன்னா வீட்டில் மீன் குழம்பு வச்சுருக்கோம், அதை வச்சு சாப்பிட்டுக்கிறோம். சரியா, இந்தாயா புடி. இல்லைங்க சார், நீங்கள் வந்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் தினமுமே 2000க்கு குறையாமல் டிரான்சாக்ஷன் காட்டுறீங்க. அப்படின் போது உங்களால் கட்ட முடியும் சார். 2 லட்ச ரூபா வாங்க, பிஸ்னஸ் லோன் தானே சார், உங்கள் பிஸ்னஸ்க்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் கடையை கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணலாம் வைக்கலாம். இல்லைங்க அதெல்லாம் வேண்டாங்க, தேவைப்பட்டா நான் கூப்பிட்றேன். ஏன் சார், உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் சார். நீங்கள் 10 வருஷமாக கடை நடத்துறீங்க, நல்லா உங்களுக்கு வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் கடையை நல்லா பெருசு பண்ணலாம். தேவைகள் இருக்கும்ல சார். இல்லைங்க நான் முடிவெடுக்க முடியாது, வீட்டில் மனைவி கிட்ட கேட்கணும். கேட்டுட்டு நான் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க சார், அப்போ நாளைக்கு நான் வரட்டுங்களா? சரிங்க, நான் என்னன்னு கேட்டு சொல்கிறேன். நம்மக்கிட்ட 50,000லேருந்து 2 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் கூட வாங்கலாங்க. என்னன்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்க. ஹாய் கழுத, நான் யாருடான்னு பார்க்குறேன். வேற யாரு? இந்த குமரி தான். என்ன சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்தியோ? ஆமாங்க, அப்புறம் பசியோடு இருப்பீங்கல்ல, அதான் சரி சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். நான் அந்த கடையில் வேலை செய்கிற பையன்கிட்ட தான் போய் 2 எடுத்து கடையில் 2 புரோட்டா வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். அதுக்குள்ளே நீ கொண்டு வந்துட்டியா? பாத்தியாமா, அப்பா நல்ல சோறு சாப்பிடலான்னு நினைச்சிருக்காரு. அவர் தலையெழுத்து இன்னைக்கு உங்க கையில தான் சாப்பிடணும்னு எழுதியிருக்கு. ஏய் கழுத, வாய மூடு சொல்லிட்டேன். என்ன 2 பேரும் வீட்டில் இருக்க வேண்டியதானே? ஞாயிற்றுக்கிழமை கூட கடைக்கு வரணுமா?
எங்கப்பா ஒரு நாள் தான் ஆஃபீஸ் லீவு, இன்னைக்காவது வீட்டில் நல்லா இருக்கலான்னு பார்த்தா எங்கே இருக்க விடுது. வாடி போவோம் வாடி போவோம், அப்பா அங்கே சாப்பிடாம இருப்பாரு, வாடி போவோம் வாடி போவோம், காலையில் 5 மணிக்கு போயிட்டாரு, அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஏண்டி கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கிற மனுஷன் அப்புறம் கடையில் வாங்கி சாப்பிடணுன்ட்டு இருக்க முடியுமா? அடாடாடாடா, 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கோங்க. உங்க சண்டையை யாராலையும் நிறுத்த முடியாது. பாத்தீங்கல்ல, வேணும்னே என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. காலையில எந்திரிக்கவே மாட்டிக்கிறேன். சரி சரி, விடு விடு. நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தான் தூங்கும். போற வீட்டில் போய் தூங்க முடியுமா, வைக்க முடியுமா? அதான் போற வீட்டுலன்னா மாமியாக்காரி கும்மாங்குத்து குத்துவான்னு சொல்லிட்டு ஓடி ஆடி வேலை பார்ப்பாங்க. நம்மனா இலக்காரம் தாங்க. அம்மா சரி சரி, விடுங்க விடுங்க. அம்மா, யார் இங்க வந்து நின்றுட்டு போனது? அதான் லோன் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க நெட்டு பேங்க்ல இருந்து. அதான் சரி, இப்போதைக்கு தேவையில்லைங்க அண்ணே, நாங்கள் வந்து தாரோங்க 50,000-லேருந்து 10 லட்சம் வரைக்கும் பிஸ்னஸ் லோன் தரோம். நீங்கள் 10 வருஷமாக கடன் நடத்துறீங்க, உங்கள் டிரான்சாக்ஷன்லாம் நல்லா இருக்குது, வரவு செலவுலாம் நல்லா பண்ணுறீங்க வைக்கிறீங்க, அதனால தாரோம் அப்படின்றாங்க. இல்லைங்க இப்போதைக்கு வேண்டாங்க, தேவை இல்லைன்னா வாங்க வாங்க, உங்களுக்கு எதாவது தேவை இருக்கும், கடையை நல்லா பெருசு பண்ணலாம் வைக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. ஓ அப்படியா, சரி சரி. இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை தானே. ஆமா, வாங்கி என்னத்த பண்றோம், சும்மா வாங்க எல்லா பக்கமும் கடனை வாங்கிட்டு அப்புறம் கட்ட முடியாது. ஏமா நம்மளும் வீடு வாங்கணும்னு இருக்கோம், வரலட்சுமியை எதுக்குமா வேணாம்னு சொல்லணும், வந்த காசை வச்சு வீடை வாங்கி போடலாம்ல. ஏமா காசை வாங்கி நம்ம அங்கிட்டு செலவு பண்ணிட்டோம்னா அப்புறம் வந்து ஆஃபீஸர் பார்க்க மாட்டாங்களா இவங்க என்ன வாங்கியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு? அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்கப்பா. வேண்டாம்மா, எதுக்குமா, பயமா இருக்குது. தினமும் அக்கௌண்ட்ல காசு எடுப்பாகலாமா? அக்கௌண்ட்ல நம்ம காசு வச்சிருக்கணுமே, வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஏதாவது செலவு வரும் எடுத்து போடுவான், அப்புறம் என்ன பண்ண முடியும்? வாங்கி போட்டா ஆகுது. இந்தா இவளுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு, ஒரு கல்யாணம் வச்சு பண்ணா ஒரு நகை நட்டு எதுவும் வாங்கி சேர்த்து வைக்கலாம். அதானே, அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன இது பண்ணலன்னா எங்க அம்மாவுக்கு தூக்கமே வராது. இவ ஒருத்தி விற்கிற விலைக்கு ஒன்றும் வாங்க முடிய மாட்டேங்குது, இவ வேற. சரி சரி, அதை மற்றதா அப்புறம் பேசிக்கலாம், வாங்க சாப்பிட்டு விடுவோம். அம்மா ஜாலியா படுத்துருச்சு. சின்னமனே சின்னமனே, வாங்க வாங்க. இவ்வளோ நேரமா? எத்தனை மணிக்கு மீனை வாங்கி கொடுத்துட்டு போனீங்க? நேரம் கிளம்ப வந்து சாப்பிட்றது இல்லையா ஆக்கி வச்சு? இந்தா இதில் பணியாரம் இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிடுங்க எல்லாம். ஏங்க கம்முனே இருக்க மாட்டீங்களா? ஏற்கனவே இங்கே மீன் குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன், சோறு ஆக்கி வச்சிருக்கேன், இதில் பணியாரத்தை வாங்கிட்டு வந்து யார் சாப்பிட்றது? அட இல்லைம்மா, அக்கா கடைக்கிட்ட போனேன், அக்கா வியாபாரமே ஒன்றும் இல்லைன்னுச்சு, சரி அதான் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 100 ரூபாய்க்கா? ஐயோ, 100 ரூபாய்க்கு எப்படியா சாப்பிட்றது? என் பையன்கிட்ட கொடு, ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடுவான். உன் பையன்கிட்ட தானே, நல்லா குடுடா, ஊரையே கூப்பிட்டு தானம் பண்ணிட்டு வந்துருவான். புள்ள பெற்று வச்சிருக்கானுங்க பாரு எப்படின்னு. ஏன் என்னாச்சு? காலையில எங்க அம்மா கத்தி இது போல இருக்கு. நம்ம பெத்து வச்சிருக்கோம்ல சீமந்த புத்தன், அவனால தான். அவன் வேற இன்னைக்கு பூமாரியை கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுமாட்டான். உடனே அவ கோட்டில கூட நம்ம துணியை காயப்பட விட மாட்டேங்கிறா, இதுல வேற அவ வீட்டு பிள்ளைக்கு நீ சோறு கொடுக்குறியா வைக்கிறியான்னு ஒரே ஆட்டம். அதான் அப்படி பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. ஏண்டா செய்யறவங்களுக்கு செய்யணும், இப்படி அவ வீட்டுக்கெல்லாம் எதுக்கு செய்யணும்? அவளை நல்ல மனுஷியா? காஞ்சு போய் தான் கிடக்குறாளுங்க. எல்லாரும் நல்லா இருக்க கூடாது, அவளுக்கு மட்டுமே நல்லா இருக்கணும் வயிற்றுச்சல் பிடிச்சவளுங்க. அவளுக்கு கிட்ட போய் இவன் வரவாடிக்கிட்டு இருக்கானே, அதெல்லாம் நல்ல குடும்பமா சொல்லு பாப்போம். இங்க பாரு, அவன்கிட்ட சொல்லி அதட்டி வை, இல்லன்னு வை, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ஓட்டாண்டி போகணும். அதெல்லாம் நல்ல பழக்கம் தானே, இல்லாதப்பட்டவங்களுக்கு தானே கொடுத்து உதவுறான். இங்க பாரு, எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம் வைக்கலாம், நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம்னா எந்த நாயும் கொடுக்காதுடா. நம்ம கையில 10 ரூபாய் இருந்தா தான் உண்டு. சின்ன வயசுலயே ஒழுங்கா அதட்டி ஒடுத்தி வளங்க, இப்படியே விட்டுக்கிட்டு நாளை பின்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரி சரி, விடு விடு, அவனை குறை சொல்லணும்னா உனக்கு தூக்கம் வராது, விடு. ஆமா, குறை சொல்றாங்க குறை. எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்கு, ஒரு கடுகு கூட அடுத்த வீட்டுக்கு கொடுக்க மாட்டேங்குதுங்க. இங்க வீட்டுல நமக்கு இருக்குதோ இல்லையோ எடுத்துட்டு போய் எல்லாம் தானம் பண்ணிட்டு வந்துடுறான். என்ன பிள்ளைய பத்தி வச்சிருக்காங்களோ. இங்க நின்னோம் நமக்கு மண்டை வெடிச்சிரும். வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க. நானும் சின்ன வயசுல இருந்து நல்லா தான் வளர்த்தேன், இவனும் சரியான மலுங்க, எல்லாத்துக்கும் போய் அதை செய்ய இதை செய்யவும். அவன் புள்ளையும் தப்பாம பிறந்திருக்கான், சரியான மலுங்கங்க. மாமா, சாமி கும்பிட்றதுக்கு அவங்களுக்கு சொல்லி வர சொல்லுங்க. சரிம்மா, நான் ஃபோன் போட்டு சொல்றேன். ஏன்னா அத்தை ராணி மேலே உயிரே வச்சுருந்தாங்க, அவங்களும் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு ஒரு வீட்டை வாங்கிடணும்னு ஆசைப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஆசை நிறைவேறாமையே போயிருச்சு. அவங்களுக்கு தான் வீடே ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ஊரில் நல்ல வீடு அமைஞ்சிருச்சுன்னா பரவாயில்லன்னு பார்த்தா தான் அமைய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது மாமா, அவங்க நேரமே புள்ள அப்பா கிடக்குது. அது சரி, இவர் எங்க வேலைக்கு போகிறேனாரு, இன்ன வரைக்கும் ஆளை காணோம், எப்போ வாரேன்னு எதுன்னு சொன்னாரா?
இவனாமா இந்த வாரேன் இங்க போன வைங்க அப்படின்னா சாமி கும்பிடணும், ஜாமான் எல்லாம் போய் வாங்கணும், வைக்கணும், எல்லாம் எங்கெங்க அத்தைக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கணும். இப்படி பண்ணுனா எப்படி? எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு வேலையிலே தான் கிடக்குறாரு, வீடே தங்குறதில்ல. என்னம்மா பண்றது? அப்புறம் பொழப்பு அந்த மாதிரி இருக்குது அவனுக்கு. சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அப்புறமேட்டுக்கு பேசுறேன். ஓகேவா? ஓகே. வாடா வா, இதான் வர நேரமா? அப்பதான் கிரிக்கெட்டுன்னு வெளியவே சுத்திக்கிட்டு கிடப்ப. இப்பயும் கொஞ்சமாவது வீடு தங்குறியா? ஊரே சுத்து. மா நான் வெளியே சும்மாலாம் போல, ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். சரி விடுமா, விடு, பையனுக்கு சாப்பாடு போட்டு கொடு. இல்ல மாமா, நீங்க உட்காருங்க, உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு போட்டுறேன். இல்லம்மா இப்ப பசி ஒன்றும் இல்ல, அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க மாமா, எல்லாத்துக்கும் வேற சாமி கும்பிட்றதுக்கு சொல்லணும் வேற. நீங்க ஃபோன் போட்டு சொல்லிடுறீங்களா? சரிம்மா, எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். உங்களுக்கு சொல்றீங்களோ இல்லையோ, முதல்ல ராணிக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க. ஏன்னா அவ தான் புள்ள, அவ தான் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். சரிம்மா, நான் என்னன்னு பாக்குறேன். சரிங்களா? எங்கடா போற நீயே? நீ யாரும் எதுவும் சொல்ல விடுறது இல்ல, உன் இஷ்டப்படி சுத்திக்கிட்டு இருக்க. என்ன நேரம் பார்த்தாலும் ஃபோனும் கையுமா தான் இருக்கிறேன். இப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வையே, பின்னாடி எதுவும் பிரச்சனை ஆனிச்சு உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏமா என்னம்மா இப்போ உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனைனா 24 மணி நேரம் ஃபோனே தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ உனக்கு ஃபோன் பண்ணாலும் பிஸி தான். அப்படி என்னதான் பிஸியாக உனக்கு வேலை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆம்பளை பையனுக்கும் வெளியே நிறைய வேலை இருக்கும். கம்முன்னு போமா. உன்ட்டெல்லாம் ஒன்றும் பேச முடியாது சாமி, என்னமோ பண்ணு. நாளை பின்ன ஏதாவது வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்த அப்புறம் உங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. வீட்டுக்கு வந்தாலே இப்படி நீ கத்திக்கிட்டே இருமா, அதான் எனக்கு டென்ஷன் ஆகுறது. ஷோ ஆண்டவனே, தினந்தோறும் ஃபோனே தான் கையங்க இருக்கிறான். அவங்க அப்பா என்னமோ தங்கச்சி பிள்ளைய வீட்டுக்கு மருமகளை கூட்டிகிட்டு வரணும் அம்பிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்கிறாரு. இவன் எதுவும் வில்லங்கத்தை எதுவும் கூட்டிகிட்டு வந்துருவானா என்னமோ தெரியல, பயமாக இருக்குது. ஐயோ, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றுனா என்னை கொண்டே விடுவார். இந்த சாமி கும்பிட வரும்போதே நம்ம என்ன இதுன்னு பேசி முடிவு பண்ணிடணும், இல்லை எங்கிட்டு போய் முடியும்னு தெரியாது. சரிடா, மேலே கட்டியிருக்க பொருள் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து உள்ள வைங்க. எப்பா இது ஏத்துறதுக்கே அத்தனை பேரும் கூட்டிட்டு வந்து ஏத்தணும், இறக்குறது நாங்க 2 பேருமா, என்னால முடியாதுப்பா. ஏண்டா ஏத்துக்குள்ளேயே அங்க 4000 கேட்டாங்கடா, இங்க வண்டி வாடகை இவ்வளவு தூரம் வர்றதுக்கே அதுக்கே 7000 கேட்டுவிட்டாங்க. இதுக்கும் மேல இங்க ஆளை வச்சேன்னா அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். ஒழுங்கு மரியாதையே ஒவ்வொன்றா இறக்குங்க. வீட்டுல திங்கிற சோத்துக்கு கொஞ்சமாவது வேலை பாருங்க. அம்மா பாருமா எப்படி சொல்றாருன்னு, கொஞ்சமா மனசாட்சி வேணாமாம்மா? இவ்வளோத்தையும் எப்படிமா எங்க 2 பேராலையும் இறக்க முடியும்? அத்ததுக்குன்னா பாரு, 2 பேரும் கீரியும் பாப்பமா அடிச்சுவீங்க. ஒரு வேலைன்னு சொன்னா போதும் 2 பேரும் ஒன்னாயிக்குவீங்களே. எப்பா முடியாதுப்பா, ப்ளீஸ்பா. எப்பா 4000 தானே, போனா போயிட்டு போகுது, ஆளை வர சொல்லி இறக்குங்க. ஆமாங்க, பயல்களுக்கு அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. அவனுங்களுக்கு நல்ல சொகுசா ஆஃபீஸ் ஒர்க்குன்னு பார்த்த பயல்களை போய் அதை இறக்கு இதை இறக்குன்னா அவனுங்க எப்படி செய்வானுங்க? போனா போயிட்டு போகுது, 4000 தானே, ஏதாவது பண்ணிக்கலாம். முதல்ல ஆளை வர சொல்லி ஏதாவது பண்ணுங்க. 4000 தானேவா? அடியே, அந்த 4000 சம்பாதிக்க எம்புட்டு கஷ்டப்படணும் தெரியுமாடி? டே அண்ணா, நம்ம தலையெழுத்து நம்ம காலத்துக்கு இப்படியே தான் இருக்கணும் போல இருக்குடா. ஓஹோ, இவங்க தான் புதுசா வீடு வாடகைக்கு வந்திருக்கவங்களா? நீங்க தான் வீடு வாடகைக்கு வந்திருக்கீங்களோ? ஆமாங்க. என்ன திருச்சிக்காரவங்களா? ஆமாம், அங்கே தான் இருந்தோம். இப்போ இவருக்கு இங்கே தான் போஸ்ட் ஆஃபீஸில் மாற்றிருக்காங்க, அதனால தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இங்கே வந்திருக்கோம். ஓ சரி, அந்த அக்கா சொன்னாங்க இங்க பக்கத்து வீட்டுக்கு தான் பக்கத்து வீட்டுக்கு தான் ஆள் வராங்க, பாத்துக்கங்க அப்படின்னு. சரி வாங்க. என்னது வயசு பயலகளா இருக்கு? ஐயையோ, லைனுக்குள்ள நம்ம வீட்டில் வேற 2 பிள்ளைங்க இருக்குது, ஏற்ற வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கு, வயசு பயல்களை வேற இங்கே வந்திருக்காங்களே. ஐயோ. ஏங்கம்மா, இங்கே ஜாமெல்லாம் இறக்கிறதுக்கு ஆள் எதுவும் வருவாங்களா? ஓ, பொருள் எல்லாம் இறக்கிறதுக்கெல்லாம் அது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தான் கேட்கணுங்க. கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா, ஏன்னா இங்கே பொருள் வேற நிறைய இருக்குது, அதெல்லாம் இறக்கணும், அதான். சரிங்க, நான் அதை அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஏம்மா ரொம்ப பசிக்குதுமா, நாங்கள் போய் கடையில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்துடுறோம். டேய், எனக்கும் ரொம்ப தலைவலியாக இருக்குடா, எனக்கும் டீ வாங்கிட்டு வந்துருங்கடா. ஏம்மா அப்போ எல்லாத்துக்கும் மீல்ஸ் வாங்கிட்டு வந்துடட்டுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, நல்லா சிக்கன் கறியாக போட்டிருப்பாங்க, நல்ல ஹோட்டலாக பார்த்து வாங்கிட்டு வரோம். ஏண்டா திங்கிறது மட்டும் பாரு, அங்கே அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு, இந்த நாளைக்கு இது திங்கணும் அந்த நாளைக்கு அதை திங்கணும்னு சொல்ல வேண்டியது. ஆனால் இந்த பொருளை இறக்கி ஏற்றுங்கடானா மட்டும் வலிக்கும். நல்லா நடிச்சு கற்றுக்கிட்டீங்கடா. இருங்க உங்களுக்கெல்லாம் வைக்கிறேன் பாரு ஆப்பு.